சரி, 4 பேரும் கேங்காக தெரியுறீங்களே, அப்படி என்னதான் ப்ராஜெக்ட்? அது ஒன்றும் இல்லை, மொத்தமாக கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். நான் முன்னாடி டிஷ்ஷு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், இவங்கெல்லாம் பின்னாடியே ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிகிட்டே வருவாங்க. அதான் ஆட்டோலாம் வாடகை எடுத்து சுற்றிட்டு இருக்கேன். ரைட்டாக ஒரு மச்சக் பண்ணு. நான் வரேன். ஏய், கோச்சிக்காத. நான் ஒன்றும் அது கோச்சிக்கல. எனக்கு என்னமோ அந்த ஐட்டம் கிடைக்கணும்னு தோணல. எப்படி சொல்கிற? கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்கும் போது பள்ளி கத்துற சத்தம் கேட்டுச்சு, அதான் அப்படி சொன்னேன். லூசா நீ? பள்ளி கில்லின்னு ஏதாவது சொல்லிட்டு. அப்போ அது போயினா இதுவும் போய் தானே, பேசாமல் கேமை கழிச்சிருவோமா? மாப்பிள்ள, எனக்கும் வர வர நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது மாப்பிள்ள. எனக்கு என்னமோ இப்போத்தான் பயங்கரமாக நம்பிக்கை வரும். எப்படியா சொல்கிற? அந்த மணி அடிக்கிற சத்தம் கேட்குதுல, அதான். அப்புறம் என்ன, மறுபடியும் காலையில ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இருப்பா, பார்சல் ஏரியா இது மேல ஒரு கீரலோ காயமோ ஏற்படாம பாத்துக்க வேண்டியது மாப்பிள்ள திட்டானியோட பொறுப்பு. சரிங்க, பாத்துக்கிறேன். ஆமாயா, வராகத்தை நல்லா பாத்துக்கோ. இப்படிதான் என் ஃப்ரெண்டுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து வராக தொலைஞ்சு போனதுனால கல்யாணமே நின்று போச்சு. ஹலோ. யோ ப்ரூனே, குட்டி நான் பார்த்தேன்யா. யோ, என்னையா சொல்ற? உடனே கிளம்பி நம்ம டிக்கெட் எடுக்க வேண்டியவா? சரி, தப்பிச்சு போயிட போது, கட்டுப்படுத்தி வந்துடுறேன். கட்டுப்படுத்தலாம் முடியாது, 5 நிமிஷத்துல கிளம்பி சீக்கிரமா வாயா. யோ, என்னாலையும் கட்டுப்படுத்த முடியாதுயா. யோ வாயா. ஐயோ, இனியா வர்றேயா. ஏய், என்ன சொல்ற? கண்ணு முன்னாடி நிக்குதியா? அதே பண்ணிக்குட்டியா? ஆமாயா, அதேதான். எங்கயா? உடனே கிளம்பி டிக்கெட் முன்னாடி வா. இந்த வந்துடுறேன். போ எடி 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 முன்னாடி போ இரியா ரிவர்ஸ் போடா முன்னாடி. யோகா பண்ணவே விட மாட்டாங்க. ஹலோ புசு, குட்டி கிடைச்சிருச்சு. என்னையா சொல்ற? எங்க? உடனே கிளம்பி நம்ம டிக்கெட் முன்னாடி வா. அடே சட்டு, உடனே வந்துடுறேன். கோயில் வளர்ச்சி நிதியை திரட்டும் வகையில் பூசாரி சிங்கப்பூர் செல்வதால் பக்தர்கள் பொறுத்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு தலைமை பூசாரி. இதுவா?
என்ன இத்தனோண்டு இருக்கு? ஏய் இத்தினோண்டு தான் இருக்கு, ஆனா எல்லா பிரச்சனைக்கும் இதுதான் காரணம். ஆமாய்யா, எமகாத குட்டி. சரி, நானும் ப்ரூனே வண்டி எடுத்துட்டு அந்த பக்கமா வந்துடுறோம். நீ இப்படியே அனுப்பிச்சு அந்த பக்கமா ஓடிட்டு வந்துரு. யோ, என்னையா தனியா அனுப்புறீங்க? சின்ன மாநாடு போட்டு அனுப்புமா? போயா. யோ, நானும் ப்ரூனே எங்க வண்டி வச்சிருக்கீங்க? போயா. வா வா வா. பயப்படாதயா. வாயா வாயா புடியா. அங்கிட்டு போ. சொல்றல ஏய். அடங்க கொப்பனுக்கு பிறந்தவனே. ஏய் எப்படி சொதப்புறான் பாரு. போமா போமா போ போ. போடி. வா 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 வா. ஏய் லெஃப்ட் போமா. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்லவோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்லவோ. இங்கதான் இருக்கியா? போயிராத, அங்கே நில்லு. புத்தா ஏய் அதுக்குள்ள பாரு, நல்லா பாடுறா. நீ அந்த பக்கம் பாடுறா, பாக்குறேன். ஏய் ஏய் குர்ரா, நல்லா பாடுறா. பாத்துட்டேனே. அங்க பாருண்ணே, என் பட்டு குட்டியில அங்கேயே இரு. இங்க வந்துருவாங்கம்மா. டேய் வாங்கடா. ஏய் அசியாத, என் பால்கோவால கொழுக்கட்டை இல்லுமா. ஏய் செல்லக்குட்டி, வா. எங்கயா இருக்கீங்க? புத்ரா. ஏய் போடா. புண்ணே செல்லக்குட்டி வர்றா. அப்பா அம்மா. டேய் ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், ஓடி போயிடு, இல்ல கம்பியிலே போட்டு கழுத்து அறுத்துருவேன். போடா. ஐயோ அண்ணே, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுண்ணே. இந்த டைரக்ஷன்ல இருந்து 2 பேரும் வருவானுங்கண்ணே. யாரு? அவனுங்க தானே இது எல்லாத்துக்கும் காரணம். அண்ணே என்ன விட்டுருங்கண்ணே. போடான்றா. பாருங்கடா, உங்களுக்கு பண்ணி வேணும்னா ஊர் உலகத்தில் நிறைய பண்ணிங்க சுத்துது. அதை புடிங்க இல்ல கழுத்தை பிச்சு கடிங்க. ஆனா இதை விட்டுருங்க, இது என் வாழ்க்கை பிரச்சனைடா. எனக்கு மட்டும் என்ன வாழ்க்கை பிரச்சனையா? எனக்கும் வாழ்க்கை பிரச்சனை தான்டா. டேய் எனக்கு கல்யாண வயசு வந்து எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமாடா? ரொம்ப நாளா இருக்கும் போல் இருக்கே. ஆமாண்டா, ஊர் உலகத்தெல்லாம் பொண்ணு தேடி எங்குமே கிடைக்காம இப்பதான் சாமி மாதிரி ஒருத்தி வந்து கிடைச்சிருக்கா. அவ எனக்கு வேணும்னா இந்த வராகத்தை நான் பத்திரமா பாத்துக்கணும்டா. 10வது வரைக்கும் இதுவும் எனக்கு சாமி தான்டா. மரியாதையா சொல்றேன், கிளம்பி போயிடுங்க. மாப்பிள்ள, அவன் மூஞ்சி ஏதோ கரடு முரடா இருந்தாலும் அவன் ஸ்டோரியை கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு ப்ரூனே. என்ன பண்ணலாம்? சாமி உத்தரா பேசுறேன். பண்ணியை பிடிச்சிட்டோம். கண்டிப்பா அடிக்கணுமா சாமி? ரொம்ப குட்டியா இருக்கு. ஒன்று என்ன கொல்லவா சொன்னேன்? லைட்டாக ஒரு இடிதானே இடிக்க சொன்னேன். இல்லை சாமி, முன்னாடி வேற ஒருத்தன் நின்றுட்டு கல்யாணம் ஆகுதுன்னு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசுகிறான். பார்க்கவே கஷ்டமாக இருக்கு சாமி. ஏய், உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை தீரணுமா வேணாமா? தீரணும். அப்போ இடிச்சிரு. சரி சாமி, இடிக்கணும்ட்டாரு. சாமியே சொல்லிட்டாரா? சாமியே சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு கல்யாணம் நடந்தானா நடக்காட்டியா ஏத்து ஊத்துறா. எரிஞ்சு தாயிரு. உன் பிரச்சனையை கேட்க கஷ்டமா தான்ப்பா இருக்கு. ஆனா என் பிரச்சனை அதோட பெருசு. அதுக்கு சாரிப்பா. வெற்றி கொடி கட்டி படைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் வெட்டும் வரை எட்டு படையடிகள் விதியை நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி.
ஏண்டா கருப்பா, இந்த பயலை ஏண்டா பாடா படுத்துற? அவன் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் தீர்த்து வச்சு நீதாண்டா அவனை காப்பாத்தணும். பையா வராகு குட்டி ஓ அப்பனா தப்பானவ? ஏண்டி நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு என்ன சந்தேகப்படுவ? நாளைக்கு சோத்துல விச வச்சுட்டேன்னு நினைப்ப. நாளான்னைக்கு குழந்தை பிறக்கும், அது யாருக்கு பிறந்துச்சுன்னு கேட்ப. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஏய் இப்போ நான் என்ன கேட்டேன், நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு இதுக்கு மேல பேசிக்கிட்டு இருக்க. உங்களெல்லாம் என்னால வாழ முடியாது. ஏய் நான் இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சிக்கிட்டு போற? நில்றி. மரியாதை வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு கூட்டு போக முடியுமா முடியாதா? முடியாது. இனிமேல் என் மச்சானிடம் எந்த விதமான பிரச்சனைகளையும் செய்ய மாட்டேன். மீறினால் ஐயா எடுக்கும் நடவடிக்கைக்கு கட்டுப்படுகிறேன். இப்படிக்கு உத்தராவதி. சாட்சி உத்தராவதியின் அப்பா பெரிய கருப்பு. ஏயா பிள்ளையா பத்து வச்சுக்க பிள்ளை கொடுப்பேன்.